வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என்ன சண்முகம், என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதான் நாளைக்கு எல்லா விஷயமும் ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போது இல்ல. எதுக்கும் கவலைப்படாத சண்முகம். உன் மனசு போல எல்லாம் நல்லதே நடக்கும். இல்ல சிலக்கிளே, நான் இப்ப அதை பத்தி யோசிக்கல. ஒரு வீட்டு பிரச்சனைங்கிறது 4 செவுத்துக்குள்ள இருக்கணும். அடுத்த வீடு, எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு இவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாது, அவங்க நியாயமும் பேசக்கூடாது. நம்ம பிரச்சனை சபைக்கு வர்றதையே அவமானம் நினைக்கிறவன்னா நான் நியாயம் சொல்லும் போது கூட மற்றவங்களுக்கு அதை தான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு பிரச்சனைக்காக 4 பேரை நியாயம் சொல்ல கூப்பிட்டுருக்கோம் பாரு. அதுதான் சிலக்கிளே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை நான் ஊர் சபையில மன்னிப்புக்காக போய் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க வேண்டியது. அங்க குலசாமி மாதிரி வந்து என் அண்ணன் தான் என்னை காப்பாத்தினது. இது 2வது தடவை. என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ அம்மா பேச்சு கேட்டாப்ப தப்பு பண்ணிட்டேன். இப்ப அதை நினைச்சு பார்த்தாதான் எவ்வளவு கேவலமா நான் நடந்திருக்கேன்னு தெரியுது. என்ன அதுல நீ என்ன கண்ணு தப்பு பண்ண? அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவால வந்த பிரச்சனை தான் இது. அதனால நான் அவமானத்தை சந்திச்சேன். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அப்பா விடுங்கப்பா. நாளைக்கு சபையில பாருங்க, அந்த கமிஷனரையும் சாமிதுரம் மாமாவையும் நாங்க ஒரு வழி பண்ணாம விட போறதில்லப்பா. நீங்க ஊர் சபையில தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பத்திரிகை எல்லாம் அடிச்சு மண்டபத்து பேர போடுற அளவுக்கு அவளுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? அந்த துணிச்சலை யாரு கொடுத்தா? அந்த சாமி துறை கொடுக்கிற தைரியத்துல தான் இதையெல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த சாமி துறையை பத்தி உங்களுக்கு தெரியாது. மெத்த நினைச்சு புலி வயித்துல படுத்துட்டு இருக்காங்க. இல்லைங்க, இது கண்டிப்பா மாமா கொடுக்குற தைரியம் கிடையாது, அம்மா கொடுக்குற தைரியம் தான். ஏன்னா எப்படியும் எனக்கும் ரம்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா ஒத்த கால நிக்கிறாங்க. சரவண அம்மா புள்ள தான் அப்படின்னு கமிஷனர் நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மா சொல்ற வார்த்தையை நான் தட்ட மாட்டேன்னு தைரியத்துல தான் இப்படி ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஊருக்குள்ள யாருக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. இந்த லட்சணத்துல என் பேரை வேற அடிச்சு கொடுத்துருக்காங்க. எந்த தைரியத்தில் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. கமிஷனர் அதிகாரத்தை அவ கையில வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ வேலையும் பண்ணிருக்காங்க. நாளையோட எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அங்க வந்து அவதான் அவமானப்பட்டு நிக்க போறான். எனக்கு என்ன வருத்தம்னா, இன்னொரு வீட்டுக்கு மருமகளா வாழ போற பொண்ணு, அந்த பொண்ணு அவத்தலையிலேயே சேத்த அள்ளி கொட்டிக்கிறாளேன்னு தான் என் மனசுக்கு சங்கடமா இருக்கு. மாமா, நம்ம எல்லாரும் அந்த ரம்யா மேல கோவமா மட்டும்தான் இருக்கும். ஆனா அவ செய்யற தப்பால அவ எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவான்னு யோசிக்கல. ஆனா நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா உங்க அனுதாபத்துக்கு தகுதியான ஆளு அந்த ரம்யா கிடையாதுங்க மாமா. அவ நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. நாளையோட அவ ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அவளை நினைச்செல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க மாமா. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். எந்த தயவு தட்சணையும் பார்க்காம நாளைக்கு ஊர் சபையில வெட்டு 1 துண்டு 2ன்னு பட்டுன்னு உடைச்சு பேசிருங்க. இந்த நிச்சயம் ரத்தம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கமிஷனர் யாருக்கு பத்திரிக்கை வச்சு என்ன பிரயோஜனம்? ஆமா கண்ணு, நாளைக்கே இதுக்கு முடிவு கட்டிடணும். விடியிற பொழுது நல்லதா விடியிட்டோம். டைம் ஆச்சு, நீங்க போய் படுங்க. போங்க போங்க கண்ணு, போய் படியா. மாமா, என்னங்க மாமா, எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டு நீங்க மனசை போட்டு இப்படி குழப்பிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. சரி கண்ணு, போய் படுப்போம். ம்.